வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரேம் ஆடியோஸ் நெய்வேலி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாடல் ஒரு 5.2 டூயல் டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் மேனுவல் ஆம்ப்ளிஃபையர். இதில் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக FT003 டிகோடர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவங்க சில மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கையில் வச்சுருந்தாங்க. அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்ப்ளிஃபையராக ரெடி பண்ணியிருந்தாங்க. அதில் யூஸ் பண்ணியிருந்த ஃப்ரண்ட் பேனல் பிடிக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபினெட் சைஸுமே சின்னதாக தான் இருந்தது. அதனால் அவங்க நம்மக்கிட்ட வந்து எனக்கு கேபின் வந்து நல்லா பெரிய கேபின், அதாவது சைஸ் வந்து 15 இன்ச்சில் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டு உங்களுடைய பேனலே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வி மீட்ரு கொடுங்க. அப்புறம் என்கிட்ட மெட்டீரியல்ஸில் வச்சும் ப்ளஸ் வந்து நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் என்ன மெட்டீரியல் போட்டு எனக்கு நல்ல ஒரு பவரான ஒரு ஆம்ப்ளிஃபையர் நாங்கள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இதில் FT003 டிகோடர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர் செக்ஷனுக்கு நம்ம இன்னொரு 4 டிரான்சிஸ்டர் போர்டு வந்து கொடுத்துருக்கோம். அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இந்த 14 டிரான்சிஸ்டர் போர்டு தான் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. அதில் சப்வூஃபருக்கு 4 டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பேரலல் மோனோவில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரிட்ஜ் மோனோவில் ஆர்மேக்ஸ் பிராண்டோடைய 4 டிரான்சிஸ்டர் போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். நமக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அவுட்புட் கெயின் வந்து பயங்கரமாக இருக்கும். அதாவது STK மாடல் டைப்பில் பார்த்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் கெயின் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நார்மல் சர்க்யூட் தான். இதில் நமக்கு வந்து அந்த பேஸோடைய ரேஞ்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதாவது இதை கம்பேர் பண்ணும்போது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இதில் இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மரும் ஆட் பண்ணி நமக்கு இதில் சூப்பரான டிசைன்லேயே அந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம FT003 டிகோடர் வந்து நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கோம். எல்லாமே நல்ல பக்காவான ஒரு ஒயரிங்கோடையும் சூப்பரான மெட்டீரியல் பயன்படுத்தி இந்த ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரில் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட்டு இதோட ஆடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்றதான் தொடர்ந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் வந்து HDMI இன்புட்டில் தான் ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டிடிஎஸ் ஃபார்மேட்டில் தான் வந்து ஃபைல் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம் இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றத. பார்த்தீங்கன்னா சென்டர் வாய்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன், மற்றது எல்லாமே ரெஸ்ட்டில் இருக்குது. ஃப்ரண்ட்டு இப்போ வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரவுண்டு. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆடியோ மியூசிக் எல்லாமே வரும். பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ டிடிஎஸ் ஃபார்மேட் இல்லை டால்பி ஃபார்மேட்லலாம் நமக்கு ஆடியோ ப்ளே ஆகும்போது ஒரு கரெக்டான ஒரு ஆடியோ டோன் இருக்கும். அதாவது சென்டரில் வாய்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு சரௌண்டில் பார்த்தீங்கன்னா மியூசிக் வரும். லெஃப்ட் ரைட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இடத்துல தான் வாய்ஸே வரும். மற்றபடி உங்களுக்கு அதுவுமே ஒரு சரௌண்டு மாதிரி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதாவது ஒரு மூவியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள சவுண்டு, ரைட் சைடில் உள்ள சவுண்டுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டில் வரும். பேக்ரவுண்டில் நடக்கிற மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சரௌண்டில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ பர்சன்ஸ் யாரெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு சென்டரில் வரும். அதே மாதிரி தான், அதாவது ஒரு டால்பி ஃபார்மேட் டிடிஎஸ் ஃபார்மேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஃபைலே அப்படி தான் இருக்கும். நல்லாயிருக்கும், கேட்குறதுக்குமே நல்லா தெளிவான ஒரு ஆடியோ அவுட்புட் இருக்கும். இந்த ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியோவை கண்டிப்பாக நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் இப்போ டால்பி டிடிஎஸில் வந்து ரன் ஆகும்போது. ஃபைல் பார்த்தீங்கன்னாக்கா டிடி ஃபார்மேட்டில் தான் ப்ளே ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் யார் வேலையா இருக்கும்? ஏகாமலுக்கு நீங்க நினைக்கிறது கரெக்ட். எல்லாம் இவளால தான். மார்க் இவளை பெட்ரோல் கொடுத்து இந்த மாமா ஆக்கி ரோட்ல போற எவ்வளவு டிக்கெட் லிஃப்ட் கொடுத்துட்டான். அவங்க இன்னைக்கு குரூப்பா கொல்ல வந்துட்டாங்க மாமே. நடிக்காதடா. நான் நடிக்கிறேனா? நான் தீபாவளிக்கு வெடி வெடிக்கிறதுக்கே பயப்படுறான். அப்பேற்பட்ட என்ன 3 மாசத்துக்கு முன்னாடி மார்க்க கொள்றதுக்கு மாமச்சே சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அரியடியா அந்த அடி அடிச்சீங்களே. அப்ப நான் ஏதாவது கேட்டேன்னா இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி மாமாண்டி சென்டரை குறைச்சிட்டா பார்த்தீங்கன்னா சுத்தமாக வாய்ஸே இல்லை. உங்க அப்பன் ஜாக்கிய விட நீ கேடிட.
ஆம்ப்ளிஃபையரோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரண்ட்டில் ஆக்லிக் பேனல் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஒரு வியூ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கோம். எல்லா சேனலுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இண்டிவிஜுவல் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சப்வூஃபர் ஃப்ரண்ட்டு, அதாவது ஃப்ரண்ட்டுக்குரிய பேஸ் ட்ரிபிள், சென்ட்ரு சரவுண்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம். மோடு செலெக்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3-வே சுவிட்ச், அதாவது பார்த்தீங்கன்னா 3 செலக்டர் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு 5.1 சுவிட்ச் வந்து கொடுத்துருக்கோம். இந்த 3-வே சுவிட்சிங் பார்த்தீங்கன்னாக்கா டிவி ஆக்சி யூஎஸ்பி. நெக்ஸ்ட்டு இந்த 5.1 சுவிட்சிங் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டால்பி டிடிஎஸ் டிகோடரை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5.1 சுவிட்சிங் வந்து கொடுத்துருக்கோம். ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா டூயல் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 ரெக்டிஃபையர் செக்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் யூஸ் பண்ண ஐசிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்ஃபர் ஐசி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்வூஃபர் வந்து நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையரில் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஒரு சப்வூஃபர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த 14 டிரான்சிஸ்டர் போர்டோடைய ஒரு 4 டிரான்சிஸ்டர் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா சப்வூஃபருக்கு வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆர்மேக்ஸ் பிராண்டோடைய 4 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜ் மோனோ போர்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு சப்வூஃபருக்காக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 12 இன்ச்சில் ஒரு சப்வூஃபர் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஒரு 10 இன்ச் ஒரு சப்வூஃபர் இருக்குது அப்படின்னாங்க. அதனால் நம்ம அந்த சப்வூஃபர் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையரை நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் பண்ண ப்ரோலாஜிக் போர்டு பார்த்தீங்கன்னா வசந்த் பிராண்டோடைய வெர்ஷன் 3 தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பிராண்டோடைய 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து கொடுத்துருக்கோம். ரெக்டிஃபையர் செக்ஷனில் 3510 மெட்டல் டயோடும் 50 வோல்ட் 10,000 MFTயில் 2 கெப்பாசிட்டர் வந்து 2 செக்ஷனாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 2 பக்கோனோட்டர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஒரு பக்கோனோட்டர் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு. இந்த 12 வோல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிடிஎஸ், அதாவது FT003 டிகோடருக்கு சப்ளை கொடுக்கறதுக்காகவும், இன்னொரு பக்கோனோட்டர் வந்து யூஎஸ்பி போர்டுக்கு சப்ளை கொடுக்கறதுக்காக வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்கோம். யூஸ் பண்ண காம்போனன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான காம்போனன்ட்ஸ் தான். ஒயரிங்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாக அழகாக பண்ணியாச்சு. இதில் டால்பி டிடிஎஸ் டிகோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா FT003 டிகோடர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதில் ஒரு ஆப்டிக்கல் இன்புட்டு, ஒரு கோஆக்சியல் இன்புட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு HDMI RC இன்புட்டு வந்திருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீக்கர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான சாக்கெட்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபியூஸ் ஹோல்டரு, ஏர் இன்லெட்டுக்கான ஒரு கூலர் ஃபேனு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம FT003 டிகோட்ஸோட இன்புட்டு, 2 OR செக்ஷன். ஒரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி இன்புட் வந்து கொடுத்துக்கலாம், இன்னொரு செக்ஷனில் 5.1 இன்புட் வந்து கொடுத்துக்கலாம். இவ்வளோ தாங்க இந்த ஆம்ப்ளிஃபையரோட டீட்டெயில்ஸ். ஒயரிங் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக அழகாக வந்து பண்ணியாச்சு. இந்த ஆம்ப்ளிஃபையரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 15,500 ரூபாய் கிட்ட நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுற நண்பர்கள் என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய வீட்லேயும் இந்த மாதிரியான மேனுவல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வித் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்டோட தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் என்ன மாடல் ஆம்ப்ளிஃபையர் வேணும்னாலும் என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ஆம்ப்ளிஃபையர்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நம்ம சேனல் கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.